டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் என் நேம் ஜே ஆண்ட்ரோஃபெல்சி டெல்மா. நான் இப்போ நடந்து முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி குரூப் 2-2Aல ஓவரால் ரேங்க் 479 செக்யூர் பண்ணி அசிஸ்டன்ட் இன் செக்ரட்டேரியட் அதர் தன் லா அண்ட் ஃபைனான்ஸ் எடுத்திருக்கேன். என்னோட ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுமே நான் பண்ணது சுரேஷ் அகாடமி மதுரையில் தான். ஸோ கோவிட் டைமில் ஐ வாஸ் தென் அ மார்க்கெட்டர் பை ப்ரொஃபஷன். என்னோட கெரியர் நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சப்ப எனக்கு டிஎன்பிஎஸ்சி படிக்கணும்னு முடிவெடுத்தேன். ஸோ எடுத்ததுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட் வந்து என்கொயர் பண்ண அகாடமி சுரேஷ் அகாடமி தான். ஸோ ஐ ஜாயின் ஓவர் தேர். அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த அந்த ப்ரிலிம்ஸுக்கு டெஸ்ட் சீரீஸ் அண்ட் தென் கரெக்ஷன் கிளாஸஸ் and A3 books of course அதனால மட்டும் தான் என்னால் ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சது. அண்ட் தென் ஃபார் மெயின்ஸ் ஐ காட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்டடி இன் அதர் அகாடமிஸ் ஆல்சோ. பட் தென் அதை ப்ரிஃபர் பண்ணலை. ஸோ ப்ரிலிம்ஸ் பண்ணோம். ஸோ நல்லபடியாக உள்ளே போயிட்டோம். ஸோ மெயின்ஸும் அங்கேயே பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு இதில் நான் ஐ ஜாயின்ட் மெயின்ஸ் ஆல்சோ இன் சுரேஷ் அகாடமி மதுரை. அகெயின் மெயின்ஸில் அவங்க கொடுத்த டெஸ்ட் சீரீஸ் அண்ட் தென் கரெக்ஷன் கிளாஸஸ், ஸோ மென்டார் கைடன்ஸ் அண்ட் கைடன்ஸ் பை சுகேஷர். எப்போல்லாம் வந்து ரொம்ப டிமோட்டிவேட்டடாக இருக்குமோ அப்போல்லாம் வந்து ஸோ சம் mentors will be there and they will guide us. ஏன்னா எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் என்னோட கொடுக்குறேன், நான் அட்டெம்ப்ட் கொடுக்குறேன். ஸோ கம்ப்ளீட்டாக எனக்கு வந்து இன் அண்ட் அவுட் ஹெல்ப் பண்ணது சுரேஷ் அகாடமி மதுரை. ஸோ உங்களுக்கும் டிஎன்பிஎஸ்சி நீங்கள் பர்சியூ பண்ணணும், பட் உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஸோ எவ்வளோ டவுட்ஸ் இருந்தாலும் கம்மிங் June 2 எல்லா பிரான்ச்சஸ்லேயுமே உங்களுக்கு ஓரியன்டேஷன் கிளாஸஸ் நடக்குது. நீங்கள் வந்து உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிவிட்டு நீங்களும் உங்களோட கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். So all the best.